அடுத்து ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்ன, டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி உங்கள் பேராக இருந்தாங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, ஜாதகமே எனக்கு தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் குளிக்கும் போதோ நீங்கள் வீட்டில் இல்லாத போதோ நீங்கள் தூங்கும் போதோ உங்களுடைய மொபைலை அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, நான் எழுதி தருவேன். இது வரைக்கும் நான் அவ்வளோ ரிஷபராசிஸ் பார்த்துருக்கேன். ஒருத்தர் கூட டினை பண்ணதே இல்லை நான் செக் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண ரிசர்ச் ஸ்டடி படி எல்லா ரிஷபராசியும் அவங்க பேர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பேர் இல்லாத போது அவங்க மொபைலை நோண்டி பார்த்துருக்காங்க. இவங்க யார்கிட்டலாம் பேசுகிறாங்க, இவங்க சேட் ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க டயல்டு ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு தெரியாமல் ஸ்னீக் அவுட் பண்ணி அந்த ஃபோனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ரிஷபராசி தான் நம்பர் 1. இதுதான் நான் உங்ககிட்ட இருக்க மிக முக்கியமான டாக்ஸிக் ட்ரைட்டாக பார்க்குறேன். ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ரிஷபராசி அப்படின்னா, ரிஷபராசிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்குறது தான். எப்போதுமே எமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ரிஷபராசிக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி, ரித்திக் ரோஷனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களை லவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா செக்யூரிட்டிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செக்யூர்டாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு அவங்க எல்லா விஷயமும் செய்வாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மொபைலை நோண்டுறது. ஏன்னா உங்கள் இன்செக்யூரிட்டியில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் அனுப்புறாரு, யாருக்கு அனுப்புறாரு இவர், நான் இதில் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸின்னு வருது, யார்கிட்ட பேசுகிறாரு இவர், இந்த மாதிரி கேள்விகள் அவங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அவுட் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவங்க மண்டக்குள்ளே ஓடுற கேள்விகள். ஸோ அந்த இன்செக்யூரிட்டியை போக்கிக்கிறதுக்காக நிச்சயமாக மொபைலை செக் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் 3 சார்ட்டு தரேன். தெரியாமல் மொபைலை செக் பண்ணி சேட் ஹிஸ்ட்ரியை பார்த்து அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் யார்கிட்டலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்து பிரேக்கப் பண்ண 3 பெண்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு தர ரெடி. நான் இதை 100% அடித்து சொல்லுவேன். யார் கமெண்ட் செக்ஷன் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒரு வரியும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நிச்சயமாக ரிஷபராசிகள் மொபைலை நோண்டக்கூடிய ராசிகள். பார்ட்னருக்கு தெரியாமல் நிச்சயமாக மொபைல் நோண்டுவாங்க.